தமிழ்நாடு மீனவர்கள் 5 பேர் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்கதையாகி வரும் நிகழ்வு இன்றும் அரங்கேறியிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். கார்த்திக், தற்போது தமிழ்நாடு மீனவர்கள் 5 பேர் சிறைபிடிக்கப்பட்டிருக்காங்க. அவர்கள் யார்? மேலதிக விவரம் என்ன? தமிழக கடலோர பகுதியிலிருந்து மீன்பிடிக்க செல்லும் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை தொடர்ச்சியாக சிறைப்பிடிப்பது, தாக்கல் நடத்துவது போன்ற சம்பவங்கள் தொடர்கதையா இருக்கு. கடந்த 2 நாளுக்கு முன்பு நாகை மயிலாடுதுறையிலிருந்து மீன்பிடிக்க சென்ற தமிழக மீனவர்கள் 37 பேரையும் 3 படகை இலங்கை கடற்படை சிறைப்பிடித்து இலங்கை சிறையில் அடைச்சிருந்தாங்க. இந்நிலையில பாத்தீங்கன்னா இன்று தமிழகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற ஒரு விசைப்படகையும் அதுல இருந்து 5 மீனவர்களை சிறைப்பிடிச்சிருக்காங்க. சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை இலங்கை கடற்படை தற்பொழுது பாத்தீங்கன்னா காங்கேசன்துறை கடற்படை கொண்டு போறாங்க. காங்கேசன்துறை கடற்படை அமைத்து விசாரணை நடத்திய இந்த மீனவர்கள் மீது எல்லை தாண்டி வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்க இருக்காங்க. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழக மீனவர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ச்சியாக மீன்பிடிக்க செல்லும் தமிழக மீனவர்களை சிறைப்பிடிப்பது, தாக்கல் நடத்துவது, அது மட்டும் இல்லாமல் சிறைப்பிடித்து இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை மொட்டையடிப்பது, அவங்களை கழிவறை சுத்தம் செய்வது போன்ற அத்துமீறல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதை தடுக்க வேண்டிய மத்திய அரசு எந்தவித நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்த்து வருகிறது. இதன் காரணமாக தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா தமிழக மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு தற்பொழுது தமிழக மீனவர்கள் மீன்பிடி தொழிலே நலிவிடக்கூடிய ஒரு அவல நிலை உள்ளது. இந்நிலையில் பாத்தீங்கன்னா சிறைபிடிக்கப்பட்ட இந்த 5 மீனவர்கள் எந்த பகுதி மீனவர்கள் தெரிய வரல. இது இலங்கை கடற்படை தன் காங்கேசன்துறை கடற்படை கொண்டு போய் விசாரணை நடத்திய பின் தான் தெரிய வரும். இருந்தாலும் மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுத்து இந்த சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களின் படையை விடுதலை செய்ய வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த மீனவர்களின் கோரிக்கையாக உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.